100 நாள் வேலை திட்டத்தை முடக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே கௌரவ மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தலைவர் திரு ஆர். செந்தில்குமார் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்பொழுது, பாசிச பாஜக அரசு மக்களை நசுக்க பார்க்கிறது, தொழிலாளர்களை நசுக்க பார்க்கிறது, காந்தி பெயரை கண்டால் நடுங்குகிறது, காந்தி பெயரை மீண்டும் கொண்டு வர வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கக்கூடாது என்ற எழுச்சி உரையை ஆற்றினார். இது மகாத்மா காந்தியின் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம். நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி 2004 ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தலைவர் மன்மோகன் சிங் அன்னை சோனியா காந்தியின் கட்டளைக்கு இணங்க இந்த 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை கொண்டு வந்தார். அது 2005 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆணைக்கிணங்க மல்லிகார்ஜுனர் ஆணைக்கிணங்கி செயல்படும் அன்னை சோனியா காந்தி வழியாக தலைவர் ராகுல் காந்தி வழியாக பிரியா காந்தி வழியில் செயல்படும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டத்தில் சென்னை மாவட்டம், தென் சென்னை மாவட்டம், மத்திய சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் என 6 மாவட்டம் ஒன்றாக கலந்து கொண்டு இந்த முற்றுகை போராட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். இந்த முற்றுகை போராட்டத்தின் போது அனைவரும் கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றி செல்லப்பட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆணைக்கிணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை கொண்டு வர வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஏழை எளியவர்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக செயல்படுத்த வேண்டும், விவசாயிகளுக்காகவும் தினக்கூலி வேலை செய்யும் தொழிலாளர்களுக்காகவும் அனைவரின் ஒற்றுமைக்காக, தொழிலாளர்களின் ஒற்றுமைக்காக 100 நாட்கள் வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். பாஜக அரசை கண்டித்து நடந்த இந்த போராட்டத்தில் அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஆர். செந்தில்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி பொதுச் செயலாளர் திரு ஏ. வேலு அவர்கள், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளம் பேர்கள் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மத்திய அரசை கண்டித்தும் கவர்னர் மாளிகை முற்றுகையை இடுவதையும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே துவங்கியிருக்கிறோம். இது மகாத்மா காந்தியின் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம். நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி 2004 ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தலைவர் மன்மோகன் சிங் அன்னை சோனியா காந்தியின் கட்டளைக்கு இணங்க இந்த 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை கொண்டு வந்தார். அது 2005 பாராளுமன்றத்திலே பரிசீலிக்கப்பட்டு 2006 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் முதலிலே ஒரு 200 மாவட்டங்களில் மட்டுமே அமலாக்கம் செய்யப்பட்டது. பிறகு இது இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் தரவேடை செஞ்சு விரிவாக்கப்படுத்தப்பட்டது. பிறகு இந்த திட்டத்திற்கு அப்பொழுது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டது. நண்பர்களே, இது எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்றால், ஏழை மக்கள் வீட்டிலே இருப்பவர்களுக்கெல்லாம், கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.
அவர்களுக்கு குறைந்தது 100 நாட்கள் வருடங்களிலே வேலை கிடைக்க வேண்டும். அதிகமாக 80% இதிலே பெண்கள் தான் பலனடைந்தார்கள். அவர்களுக்கு இந்த திட்டம் போய் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இன்று கடந்த 2022, 23, 24 எல்லாம் அதற்கான நிதிகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 93,000 கோடியிலிருந்து படிப்படியாக 70,000 கோடி, இப்பொழுது கடந்த ஆண்டு 60,000 கோடியாக அப்படியே குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். அதே போல் இங்கே வந்திருக்கும் பெண்களை எல்லாம் நீங்கள் கேட்டால் அந்த அட்டவணை பிரகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். குறைந்தது 20 நாள் கூட இப்ப வேலை கொடுக்கறதில்லை. அப்படி இந்த திட்டம் மிகவும் மக்கள் உரிமை மக்கள் உரிமை மக்கள் உரிமை மக்கள் உரிமை 100 நாள் வேலை திட்டம் என்பது 100 நாள் வேலை திட்டம் என்பது மக்கள் உரிமை மக்கள் உரிமை மக்கள் உரிமை மக்கள் உரிமை காங்கிரஸ் அரசால் கொண்டு வந்த காங்கிரஸ் அரசால் கொண்டு வந்த சோனியா அம்மா கொண்டு வந்த சோனியா காந்தி கொண்டு வந்த மன்மோகன் சிங் கொண்டு வந்த மன்மோகன் சிங் கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டத்தை அங்கங்க இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் முன்னாடி வரணும். நாம இப்போ ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை தொடங்க போறோம். அதனால அங்க இருக்கிறவங்க வாங்க. நம்ம தலைவர்